அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தோடும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரோதி வருடம் இருக்கு. அதன் பிறகு விஸ்வாசுவ ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. இது தமிழ் வருடத்தின் 39வது வருடம். இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மீன ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷராசிக்குள்ள நுழைய போறாரு. சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவதைத்தான் நம்ம சித்திர மாதம் அப்படின்னு சொல்லுறோம். சனி பகவான் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அதனால மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மகர ராசிக்கு 7.5 சனி முற்றிலுமே முடிஞ்சிருச்சு. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கும்ப ராசிக்கு பாத சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ரிஷப ராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு செவ்வாய். அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. கன்னி ராசியில கேது இருக்கிறாரு. மீன ராசியில சூரியன், சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் அப்படின்னு 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில சுக்கிரன் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. புதன் கும்பராசியில ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறாரு. இப்படிதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். காலச்சக்கரத்தின் 12வது ராசி மீன ராசி. குருவோட ராசியில பிறந்தவங்க தான் இந்த மீன ராசிக்காரர்கள். குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு. இந்த ஏப்ரல் மாதத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. உங்க ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் கூட சுக்கிரன், சூரியன், புதன், ராகு அப்படிங்கிற 5 கிரகங்கள் உங்க ராசியில இருக்கிறாங்க. இப்ப ஒரு மனிதர் மேல 5 பேர் உட்கார்ந்துகிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தா ஒருத்தருடைய நிலைமை எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒன்னொன்னு செய்ய சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க. அப்போ நமக்கு எதை கேட்கறது எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற புத்தி தெளிவும் நல்ல சிந்தனையும் உங்களுக்கு இருக்காது. அப்படி இந்த மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்கள் மிகவும் அமைதியாக கடந்து வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன வேலையை செய்துக்கிட்டு வரீங்களோ, மார்ச் மாதத்தில் என்ன வேலையை செய்துக்கிட்டு வந்தீங்களோ அதை அப்படியே தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு பேச்சியாக போறாரு. அதே மாதிரி மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு அடைகிறாரு. மே 18ஆம் தேதி உங்க ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கு போக போறாரு. அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாமே நிகழ்ந்த பிறகு மீனராசிக்கு ஒரு விதமான முன்னேற்றமும் ஒரு விதமான நிம்மதியும் கிடைக்கும். மீனராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதே மாதிரி பெரிய முதலீடுலாம் செய்தீங்க அப்படின்னா அதுல நஷ்டத்தை அதிகம் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த 5 பேர் இருந்துகிட்டு உங்களை பலவிதமான செயல்களையும் செய்ய வைப்பாங்க. அப்ப ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யும் பொழுதெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். பெரிய முதலீடு போட்டு அதிக நஷ்டத்தை சந்திக்க வேண்டாம் மீனராசிக்காரர்கள். அதே மாதிரி யாராவது ஆசையை தூண்டுவது போல வார்த்தைகள் காதுல விழும். அப்ப அதுக்கு அடிமையாக கூடாது மீனராசிக்காரர்கள். அப்படி அடிமையானீங்க அப்படின்னா இழப்பு உங்களுக்குத்தான். குடும்ப வாழ்க்கை, கல்யாணம்லாம் பார்க்கும்போது செவ்வாய் நீச்சமாய் இருக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இப்போ நிறைய ஆர்வம், நிறைய ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கும். வரன் அமைவது போல தோணும், ஆனா அமையாது. குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். மீனராசி இளைஞர்களுக்கு 30 வயதுக்குள்ள இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு, மீனராசிக்காரர்கள்லாம் புதுசா திருமணமானவர்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன மனஸ்தாபம், சின்ன சின்ன பிரிவு கூட வரலாம். சரியான புரிதல் அப்படிங்கிறது இருக்காது இந்த காலகட்டத்தில். அப்ப குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சலசலப்பு அப்படிங்கிற உண்டான மனநிலை தான் இருக்கும். மாணவர்கள்லாம் நீங்க உண்டு, உங்களுடைய படிப்பு உண்டுன்னு இருங்க. மற்ற எந்த விஷயத்திலையும் உங்களுடைய கவனத்தை சிதறவிடாம இருக்கிறது தான் மீனராசிக்கு மாணவர்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்க என்ன படிப்பு எடுக்கணும், இப்போ +2 படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும், அதற்குண்டான காலேஜ் எங்க இருக்கு, நம்ம என்ன மார்க்
எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்துக்கலாமா அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான யோசனைகள் அப்படிங்கிறது மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அதை மட்டும்தான் உங்களை யோசிக்கணும். இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் ஓடுது, நம்ம அதை பார்க்கலாமா, இல்லை ஃபோன் பார்க்கலாமா, இல்லை டிவி பார்க்கலாமா, இல்லை விளையாட போகலாமா அப்படிங்கிற இந்த சிந்தனையை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய நண்பர்களால் கூட கெட்ட சகவாசத்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் கூட வரும். நீங்கள் ஒருத்தர் கூட வண்டியில் தான் போய்கிட்டு இருப்பீங்க, அவன் போய் எங்கேயாவது கொண்டு விட்டு உங்கள் மேலேயும் அந்த பழி அப்படிங்கிறது வந்துடலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மாணவர்கள்லாம் இந்த மாதத்தில். இதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி, இடுப்பு வலி, தேவையில்லாத பயம் இதெல்லாமே வரும் இந்த மார்ச் மாதத்தில். இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு விரைய சனியா உங்கள் ராசிக்குள்ளே இருந்துட்டு வந்த சனி பகவான் ஏப்ரல் மாதத்தில் ஜென்ம சனியா அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. அப்போ உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி அதில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ராசியில் 5 கிரகங்களோட கூட்டு சேர்க்கை இருக்குது. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. சனி ஜென்மத்துக்கு வந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மை தான் புரிய போறார் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனால வாழ்க்கை துணை விஷயத்திலையும் உங்களுடைய கூட வேலை செய்கிறவர்களோட ஆதரவும் இந்த மாதத்துல கிடைக்கும். தடைகள் அப்படிங்கிறத தவிடிபொடி ஆக்கணும் அப்படின்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கணும். அந்த காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத போடணும். உட்கார கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய வேலைகளில். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது, அப்படி இல்லாமல் வேலை செய்யணும். அப்படி செய்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தப்பான கண்ணோட்டம் அப்படிங்கிறது போகாது. உங்களுடைய வேலையில் மட்டுமே கவனம் இருக்கும். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். அதே மாதிரி உங்களுடைய உற்ற நண்பருடன் ஏற்பட்ட புரிவு சரியாகும். இந்த மாதத்தில் கல்வியிலையும் மிகப்பெரிய முன்னேற்றம். வெளிநாட்டில் கல்வி தொழில் எல்லாம் செய்யக்கூடியவங்கெல்லாம் சற்று கவனத்தோடும் இருக்கக்கூடிய மாதம். ராகு பகவானால் உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதிகமான யோசனை செய்வீங்க. ராகு சனி சேர்க்கையால் உத்தியோகத்தில் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது. நீண்ட காலமாக அரசு பணிக்கு முயற்சி செய்வோருக்கெல்லாம் அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு உள்ளிட்ட சுப விரயங்களை செய்துக்கலாம். மீனராசிக்காரர்கள் பயணங்கள் செய்யும் பொழுது மட்டும் கவனத்தோடு இருக்கணும். பணம், நகை, உடைமைகள், உரிமைகளை எல்லாத்தையும் கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. பெண்கள் கவனத்தோடு இருக்கணும். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய மாதம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். தந்தை வழி உறவில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவுலையும் பிரச்சனைகள் வரும். தொழில் கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்ச அன்னதானத்தை கொடுக்க மறக்க வேண்டாம். மீனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் முழுவதுமே குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சரிக்கிறாங்க. யோகங்கள்லேயே சிறப்பான யோகம் பரிவர்த்தனை யோகம். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியா சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். ஒரு சில நேரங்கள்லாம் இழப்புகள் கூட வரும். உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் வரலாம். காரியம் கடைசி நேரத்தில் கைகூடும் அப்படின்னாலும் போராடி தான் நீங்கள் வெற்றி பெறணும். சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் இருக்கிறதால தனவரவு திருப்தியாக இருந்தாலும் அது வந்த உடனே செலவாகும். அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. கடகராசிக்கு செவ்வாய் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி போறாரு. அவர் நீச்சம் பெற்று கடகராசியில செஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறதால மிக மிக கவனத்தோடு இருக்கணும். வருமானம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். இந்த ஏப்ரல் மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.